பட்டும் பகல்வோர் நாளும் வந்தது, கோளும் குறைந்தது. ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. பாடக்கண்ணா, உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்தனமும் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வார் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்று தந்த நியாயம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால், கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும். சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாரும்போம். ஆட்சி வரும் போதும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. என்னை பொறுத்தவரையில் நான் என்றென்றும் உங்களுக்காக வாழ்வோம், உங்களுக்காக இருப்போம். கலைஞரையை எடுத்துன்னு வந்த திட்டம் இளம் சிறாய் இருதய அறுவை சிகிச்சை திட்டம் இருக்கு. ஐயா இந்த திட்டத்தை மட்டும் எடுத்துட்டு வரலன்னா எப்பயே மண்ணுக்குள்ள போயிருப்பாங்க. முன்னாடி இப்ப இந்த குழந்தைங்க வந்து நிக்கிறாங்கன்னா காரணம் அந்த திட்டம் தான். என் குழந்தைக்கு பிறந்து 2 மாசத்துலயே ஹார்ட்ல ஓட்ட அடப்புன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்காரங்க வந்து ஸ்டால் வண்டியில இட்லி கடை தான் வச்சிருக்கோம். எங்களுக்கு என் பிள்ளைக்கு இப்ப 5 வயசுல தான் இந்த ஆபரேஷன் இருந்தது. கலைஞர் ஐயாவில தான் எனக்கு இந்த ஆபரேஷன் என் பிள்ளைக்கு நடந்தது. இப்ப என் பிள்ளை உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் கலைஞர் ஐயா தான்.